Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிகாஸ் இது நம்ம ஃபவுண்டேஷன்லேயே தரவாக படிச்சிட்டோம். ஆனால் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் நமக்கு அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, எப்போ அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்ம அதை மேக்ஸில் போடுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. ஏன் ப்ளஸ் ஈக்குவல்ட்டுலாம் வருதுன்னா இது ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி, அதனால தான் நமக்கு மேக்ஸ் சிம்பிள்ஸ்லாம் வருது. அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டட் கேபிட்டல் இன் த ஃபர்ம். நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா அசட்ஸும் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டியும் டேலி ஆகணும். அப்படி டேலி ஆச்சுனா தான் அதுக்கு பேர் தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அசட்ஸும் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டியும் டேலி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்டட் கேபிட்டல் இன் த ஃபர்ம் 20,000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிட்டாங்க, கேபிட்டல்னு சொல்லிட்டாங்க. அதனால் கேபிட்டலில் ப்ளஸ் 20,000. அதே மாதிரி அசட் சைடில் ப்ளஸ் 20,000. ஏன் கேபிட்டல் அசட்டுன்னு சொல்கிறோன்னா, நமக்கு கேபிட்டல்னால் இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல அசட்டை செக்யூரிட்டியாக கேட்குறாங்கன்னா, நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட அசட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிப்பாங்க. விச் மீன்ஸ் என்னதுன்னா, நம்ம செக்யூரிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த அசட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அசட் சைடில் ப்ளஸ் 20,000 போகிறோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் தாஸ் அண்ட் கோ. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் குட்ஸு, அதனால் நமக்கு அசட்ஸில் என்ன கூடுது, ஸ்டாக் கூடுது. ஏன்னா நம்ம குட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்டாக் கூடுது. அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் என்ன கூட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாஸ் அண்ட் கோனா யார், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார். லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார் கூடுது. அசட் சைடில் ப்ளஸ் 2,000 ஸ்டாக்கு, லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் 2,000 அந்த தாஸ் அண்ட் கோ. நெக்ஸ்ட்டு பாட் பிளான் ஃபார் கேஷ். ஓகே, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா அசட்ஸும் வரணும் லைபிலிட்டியும் வரணும்னு சொல்லி நம்ம பேசிக்கில் பார்த்தோம். ஆனால் அசட்டும் வர அங்கே லைபிலிட்டியே இல்லை. ஏன்னா குட்ஸுங்கிறதும் ஒரு அசட் தான், கேஷுங்கிறதும் ஒரு அசட் தான். இந்த கேஸில் எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டேலி ஆகும்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பாட் பிளான்ட் உள்ளே வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 8,000 கூட்டியாச்சு அசட்ஸில். ஃபார் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், கேஷ் நம்ம கைவிட்டு வெளியே போகுது. திரும்பவும் அசட்டில் மைனஸ் 8,000. நமக்கு அங்கே அந்த லைபிலிட்டி சைடுக்கே போகாது, அசட் சைட்லேயே அட்ஜஸ்ட் ஆயிரும். ப்ளஸ் 8,000 மைனஸ் 8,000 சொல்லி அட்ஜஸ்ட் ஆயிரும். அதனால இந்த கேஸில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 8,000 மைனஸ் 8,000 அசட்ஸில் டேலி ஆயிடுச்சு. நோ சேஞ்சஸ் இன் லைபிலிட்டி சைட். அடுத்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இதுவும் சேம். பிகாஸ் பர்ச்சேஸ் குட் ஃபார் கேஷ்னால் ஸ்டாக் கூடி இருக்குது, ப்ளஸ் 4,000, கேஷ் வெளியே போயிருக்கு மைனஸ் 4,000. அவ்வளோதான், ப்ளஸ் 4,000 மைனஸ் 4,000. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அசட் சைட்லேயே அட்ஜஸ்ட் ஆகிடுது, லைபிலிட்டி சைடுக்குள்ளே போகலை. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 6,000, அதில் காஸ்ட் போர்ஷன் 4,000, ப்ராஃபிட் போர்ஷன் 2,000. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷா. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம், 6,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ 6,000 ரூபாய் மதிப்புள்ள கேஷ் உள்ளே வருது. ஸோ ப்ளஸ் 6,000. ஆனால் வெளியே போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000 வெளியே போகலை. காஸ்ட் என்னது, 4,000 தானே காஸ்ட்டு, மைனஸ் 4,000. ஸோ அசட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 6,000 மைனஸ் 4,000 வருது. ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த 2,000 ரூபா ப்ராஃபிட் எங்கே போய் சேரும்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல கேபிட்டல், அதில் போய் ஆட் ஆகிக்கும். ஸோ லைபிலிட்டி சைடில் ப்ளஸ் 2,000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ப்ளஸ் 6,000ங்கிறது கேஷ் நமக்கு உள்ளே வந்திருக்கு, மைனஸ் 4,000ங்கிறது நமக்கு ஸ்டாக் வெளியே போயிருக்கு. மீதி இருக்கிற 2,000 ரூபா ப்ராஃபிட் நமக்கு கேபிட்டலில் அட்ஜஸ்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பெய்டு டு தாஸ் அண்ட் கோ இன் கேஷ். ஸோ பெய்டு டு தாஸ் அண்ட் கோ இன் கேஷ். இதில் கேஷ் என்ன ஆயிருக்கு, வெளியே போயிருக்கு. ஸோ அசட்ஸில் மைனஸ் 1,000. அதே மாதிரி தாஸ் அண்ட் கோனா யாருன்னு பார்த்தோம், நம்மளோட கிரெடிட்டார்னு பார்த்தோம். கிரெடிட்டாருங்கிறது லைபிலிட்டி. ஏற்கனவே அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுனால லைபிலிட்டி கூடி இருந்துச்சு. இப்போ அந்த லைபிலிட்டியை நம்ம கம்மி பண்ணிட்டோம், ஏன்னா கேஷ் பே பண்ணிட்டோம். அசட்டில் மைனஸ் 1,000 போட்ட மாதிரி லைபிலிட்டிலையும் கிரெடிட்டாருக்கு மைனஸ் 1,000. பெய்ட் டு தாஸ் அண்ட் கோ பார்த்தீங்கன்னா கேஷ் போனதுனால மைனஸ் 1,000, லைபிலிட்டியில் கிரெடிட்டார் போனதுனால மைனஸ் 1,000. அடுத்து ரிசீவ்டு ஃப்ரம் பேனர்ஜி ருபீஸ் 300. அவர் ஒரு டெப்டாராம். சரி, இப்போ பிரச்சனையே கிடையாது. ரிசீவ்டு ஃப்ரம் பேனர்ஜி. ஸோ கேஷ் உள்ளே வந்திருக்கு,
ப்ளஸ் 300 பீங்க டெட்டாருன்ட்டாங்க. டெட்டாருங்கிறது ஒரு அசெட்டு தான். டெட்டார் குறைஞ்சிட்டாரு, அதனால் -300. கேஷ் உள்ளே வரதுனால +300, டெப்டார் குறையிறதுனால -300. அதுவும் அப்படியே அசெட்ஸ்லேயே அட்ஜஸ்ட் ஆகிக்குது. பெய்டு சேலரி ஓகே, கேஷ் வெளியே போகுது, ஸோ -6000 அசெட்டில், இது ப்ராப்ளம் இல்லை. சேலரியை கொண்டு போய் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு. ஆனால் சேலரி எதுக்காண்டி கொடுக்குறோம், நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி கொடுக்குறோம். பிஸ்னஸ் பர்பஸ்னால் அங்கே வர டேர்ம் என்ன, கேபிட்டல். ஸோ எங்கே கேஷில் வெளியே போகிறதுனால -6000, கேபிட்டல் குறையிறதுனால -6000. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போர்ஷன்லேருந்து எடுத்து தானே நம்மளால் சேலரி கொடுக்க முடியும். அதனால் கேபிட்டல் போர்ஷன் மொத்தம் இருக்கிறதுல வந்து 6000 கம்மி பண்ணிடணும். ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட்டும் அதே கான்செப்ட் தான். கேஷ் உள்ளே வருது, அதனால் +5000. கேபிட்டலுக்கு தான் நமக்கு உள்ளே வருது, அதனால் வந்து +5000 கேபிட்டலில் ஆட் பண்ணிடுறோம். வேஜஸும் சேம் கான்செப்ட். வேஜஸ் பே பண்ணுறதுனால கேஷ் வெளியே போகுது, ஸோ -3000. வேஜஸ் எதுலேருந்து எடுத்து கொடுப்போம், கேபிட்டல்லேருந்து எடுத்து தான் கொடுப்போம், ஸோ கேபிட்டல் போர்ஷனில் -3000. இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். ஸோ பயப்படவே தேவையில்லை. கான்செப்டை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் கான்செப்ட். இதில் நம்ம என்ட்ரி போடுறது எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து ஆடு ப்ளஸ் போட்டே வர்றப்ப ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும், ஒவ்வொரு டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் முடியும் போதும் அந்தந்ததோட டோட்டலை வந்து எழுதிக்கிட்டே வரணும். இப்போ ஆட் ஆகிருக்கு எழுதியிருக்கோம், இதை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை எழுதியிருக்கோம், இங்கே ஆட் ஆகிருக்கு எழுதியிருக்கோம். எல்லாத்தையுமே ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும் போதும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும், அமௌண்ட் சேஞ்சஸ் இருந்தாலும் இல்லைனாலும் என்ட்ரி பண்ணிகிட்டே வரணும். அதுதான் வந்து இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனோட முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி முடிச்சோன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக மார்க் கிடைக்கும். ஆனால் இது சாமி எக்ஸாமில் வருமா என்னன்னு டவுட்டு தான். ஆனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. இதற்கெல்லாம்